வெல்கம் டு சிஎன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம மனோகோலம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன், பார்த்துக்கிறங்க, கவனமாக கேட்டுக்கிறங்க. இது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு 2, அதாவது பாசிப்பருப்புனா சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் பாசிப்பருப்பு 2 அளக்கு எடுத்துருக்கேன். உளுந்தம்பருப்பு 1 அளக்கு, அரிசி பச்சை அரிசி 1 அளக்கு, கடலைப்பருப்பு 1/4 அளக்கு, பொட்டுக்கடலை 2 அளக்கு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நான் எப்படி மாவு அரைக்கிறேங்கிறத சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொட்டுக்கடலை தனியாக வச்சுருங்க. இந்த பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3ஐயும் வறுத்துக்கிறணும். அதாவது ஏற்கனவே நம்ம வந்து மாவு உருண்டை போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அதில் வந்து பாசிப்பருப்பு வறுக்கிறது வந்து பார்த்துருப்பீங்க. அதே அளவுக்கு இது 3ஐயும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறங்க. நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கிறங்க. இந்த பச்சரிசியை வந்து அலசி வெயிலில் காய போட்டுட்டு நல்லா கடுக்குன்னு சத்தம் கேட்குற அளவுக்கு எடுத்துக்கிறங்க. அது 4ஐயும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெல்லம் எவ்வளோ வேணும், அதாவது நான் இப்போ சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அளவு, இந்த அளவுக்கு வெல்லம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3/4 கிலோ. 3/4 கிலோவில் வந்து ஒரு அரை அச்சு இல்லாட்டி ஒரு அச்சு எடுத்துகிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். 3/4 கிலோ போடுறதுனா போடலாம். இனிப்பு ரொம்ப சாப்பிட்றவங்களா இருந்தால் போட்டுக்குங்க. இல்லை ஒரு அளவோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அச்சை எடுத்துகிட்டு போட்டுக்கிறங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். 3/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கிறங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பெரிய தேங்காயாக ஒரு தேங்காய் எடுத்துக்கிறணும். இந்த அளவுக்கு ஒரு தேங்காய் கண்டிப்பாக வேணுங்க. அப்புறம் இந்த பொட்டுக்கடலை, இது எல்லாம் வந்து இந்த பாகோடு சேர்த்து நம்ம கிண்டுறதுக்கு. இது மட்டும்தான் அரைக்கிற ஐட்டம். இந்த 4 தான் அரைக்கணும் நீங்கள் வந்து, சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் இது பூரா அரைச்சிட்டு வந்துட்டு நான் கொஞ்சமாக உலக்கு மாவு எடுத்து உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். அதோடைய அளவுக்கு வெல்லம் நான் இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது உலக்கு மாவு இந்த ஒரு அளவுக்கு இது வந்து இதில் 1 எடுத்தோம் அப்படின்னா இதில் 3/4 அளவு வந்து கண்டிப்பாக வெல்லம் நைஸாக நைக்கணுங்க. நல்லா நைஸாக நச்சுட்டு 3/4 அளவுக்கு எடுத்துக்கிறோங்க. வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். இதுதான் அளவு. நம்ம இனி அடுத்து என்னென்ன செய்யன்றதை நான் கொஞ்சமாக உங்களுக்கு எடுத்து அதாவது செஞ்சு காமிக்கும்போது நான் சொல்கிறேன். வாங்க பார்க்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மனோகோலம் மாவு வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதில் வந்து நான் ஒரு அளவுக்கு நல்லா கோபுரமாக அளந்துருக்கேன். அதாவது நான் எல்லா மாவையும் தான் இப்போ போட்டு பண்ண போகிறோம் நாங்கள். இருந்தாலும் உங்களுக்கு வந்து முத நீங்கள் எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பார்க்குறது தான் நல்லது. எப்போவுமே நிறைய எடுத்து செஞ்சிடாதீங்க. அதுக்காக எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் கோபுரமாக ஒரு அளவுக்கு இது வந்து கோபுரமாக மாவு எடுத்திருக்கேன். அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்வீட்டு, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், போதும். அதாவது கோலப்புள்ளி ஒரு 2 புள்ளி வைக்கிற மாதிரி போடுங்க, போதும். இதில் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் பட்டர் வந்து ரொம்ப போட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து முறுக்கு அந்த மாதிரி இதுகளுக்கு தான் வந்து பட்டர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். மனோகோலம் போடும்போது அதிகமாகலாம் போட வேண்டாம். சும்மா போடாமல் கூட சும்மா கூட பண்ணிடலாங்க. இந்த போட்டு பண்ணால் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதில் வந்து நல்லா கருக்கு முறுக்குன்னு வர்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ரொம்ப வேண்டாம். நான் கொஞ்சம் 1/4 ஸ்பூனுக்கு அதிகமாக போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கு கீழே அவ்வளோதான் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கிறங்க. ஒரே இதாக பிணைஞ்சிடாதீங்க. எப்போவுமே மாவு பிசையும் போது தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கிறங்க. இப்போ மாவு இருந்துச்சு அப்படின்னா கூட தண்ணி கூடி போச்சுன்னா போட்டுக்கலாம். நம்ம இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் ஒன்றா பிணைஞ்சிருவோம். இப்போ வந்து அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பிணையணும் மாவு வந்து. அதாவது ஒரு அளவுக்கு ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் சொட்டு சொட்டாக ஊற்றி பிணைஞ்சிக்கிறீங்க. இது ரொம்ப வந்து லூஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு டைட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து பாவில் ஊற்றி வரும்போது சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து பதக்காமல் நல்லாயிருக்கும். ஒன்று கிறிஸ்பியாக எப்போவுமே கடைசி வரைக்கும் வந்து அந்த கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நமக்கு ரொம்ப ஒரு முறுக்கு மாவுலாம் புளிகிற மாதிரி ரொம்ப கொஞ்சம் தொய்வாக புளிஞ்சிட்டோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமே பதத்துரும். அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே புரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய மாவு ரெடி. நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொஞ்சமாக செய்யணும் அப்படின்றதுக்கு நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவெல்லாம் மொத்தமாக மாவை அரைச்சிட்டு வந்துட்டு அதுலேருந்து கொஞ்சமாக முதல்ல செஞ்சு பாருங்கள். முதல் நாள் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து எல்லா மாவையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிட்டு நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம இதை வந்து புழிஞ்சிட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. என்ன காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாங்க. சத்தை காயட்டும், லேசாக இருந்தால் போதும். இப்போ புழிஞ்சு விட்டுறலாம். அதாவது மாவு வந்து நீங்கள் ரொம்ப தளதளன்னு வச்சுக்காதீங்க, கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆனாலும் அந்த கடைசி வரைக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நமக்கு பாவு ஊற்றுனதுக்கப்புறம்
நீங்கள் ரொம்ப ஈஸியாக புளியணும் அப்படின்ட்டு நிறைய தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அப்படிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது, அது பதத்து போயிடும் அப்புறம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக வந்துடுச்சு. இந்த பக்கம் இது வந்து சலசலப்பாக அடங்கிருச்சு. இந்த பட்டர் தான் அங்கனக்குள்ளே வந்து உங்களுக்கு இதாக வர்றது. நான் எடுத்துட்றேன். இது முடிஞ்சுங்க. நான் எல்லாத்தையும் புழிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பாவு காய்ச்சும் போது போகலாம் நம்ம. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோங்க. இப்போ நல்லா கரைஞ்சோன்னே நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து தேவையானது பூரா எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வந்து நல்லா தேங்காயை வந்து நெய் விட்டு வறுத்து வச்சுக்கோங்க. ஆயில் விட்டு வறுத்துறாதீங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த மாதிரி வறுத்துக்கணும். நிறைய வறுக்கிறது அப்படின்னா அதுக்கு தக்கன நீங்கள் நெய் விட்டு வறுத்துக்கிறங்க. இது பொட்டுக்கடலை. இது நம்ம வந்து பொட்டுக்கடலை எல்லாமே மொத்தமாக சொல்லும்போது நான் அளவு உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன் நான். இது நம்ம கொஞ்சமாக எடுத்து புளியும் போது நமக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சி வீட்டில் நமக்கு அது எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நம்ம இந்த இதில் வந்து சர்க்கரை தூவுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நான். இதுதான் இதுக்கு இதில் போட்டு நம்ம பாவு காய்ச்சி ஊற்றி இப்போ பெசரணும். எப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்காய் நெய்யில் வறுத்துக்கிறணும். நெய்யில் வறுத்து அதை எடுத்துகிட்டு அதே இதில் சட்டியில் வந்து இதையும் போட்டு பொட்டுக்கல்லையும் போட்டு ஒரு கிண்டி எடுத்துக்கிறோங்க. அவ்வளோதான். இது பாவு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ கொதிக்குது. நான் எந்த டயத்தில் இறக்கணுமோ அந்த டைம் வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். நம்ம இப்போ பாவு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். அதாவது நம்ம அதிரசத்துக்கெலாம் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து நிறைய நம்ம இது வச்சு வேக விட்டோம். அது அந்த அளவுக்குலாம் இது வேக வேண்டாங்க, இன்னும் சத்தோட இருக்கட்டும். அதாவது அதிரசம் வந்து தக்காளி பதங்கிற மாதிரி எடுத்து உருட்டி எடுக்கிற மாதிரி எடுத்தோம் இல்லைங்களா, இது அதை விட கொஞ்சம் சத்தம் இருக்கணும். அதுக்கப்புறம் சத்தம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ அது கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து. அப்போ தான் அது நமக்கு ஒட்டுறதுக்கு வந்து அது முறுக்குலாம் ஒட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து பாவு வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் சத்தை விட நல்லா போதும். பாவு பதம் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து மனோவில் வந்து இதாகாமல் பதக்காமல் இருக்கும். இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாவு தான். இங்கே பாருங்கள், போதும், கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். அதாவது இந்த அதிரசம் பதம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான், அதே உருட்டு பதம் வந்துடுச்சு. இந்த சத்தோட அப்படியே வச்சுட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அதிரசம்னா இந்த பதத்தில் தக்காளி பதத்தில் எடுத்துடணுங்க, நம்ம வைக்கக்கூடாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதோட சத்தம் ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணலாம். ரொம்ப வச்சிடாதீங்க, பாவு முறுகி போயிடுச்சுன்னா அப்புறம் இது பண்ண முடியாது. வாங்க, இதில் சர்க்கரையை தூவிக்கலாம். அதாவது சர்க்கரை வந்து தூவினா அது சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த பொட்டுக்கடலை தேங்காய் இது எல்லாத்தையும் வச்சிடலாம். இப்போ வச்சுட்டு இந்த பாவை இதில் ஊற்றிடுறேன். ஃபுல்லாகவே நான் ஊற்றிடுறேங்க. நம்ம எடுத்த அளவு ஊற்றுனது. நான் இடையில வந்து உங்களுக்கு வடிதட்டினதை நான் காமிக்கலை, ஏன்னா எல்லாத்தையும் காமிச்சிட்டே இருந்தோம்னா லேட்டாக ஆகிரும் பார்க்குறதுங்கிறதுனால காமிக்கலை. இது கொஞ்சம் வந்து டைம் விடாமல் டக்குன்னு கிண்டிடணும். சூடாக இருக்கும்போதே கிண்டிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். பாகு தாங்க இதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்குறது வந்து மெயினாக அதில் வந்து பாகு தான். பாகு ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது, நமக்கு வந்து கிறிஸ்பியாக வராது, பதத்து போயிடும். இதே நம்ம நிறைய பண்ணோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் செட்டிநாடு பக்கம்லாம் இதுக்குன்னு தனியாக ஒரு பாய் தடுக்கு வச்சுருப்போம், அதில் போட்டு பரட்டி எடுப்பாங்க. இப்போல்லாம் வந்து நம்ம ஈஸியாக காப்பி ஆற்றுற தட்டு அந்த மாதிரி இதுகளில் போட்டு ஈஸியாக எடுத்துடுறோம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, அதை ஊற்றினோன்னே வந்து டைம் விடவே கூடாது, நீங்கள் வேகமாக கிண்டிடணும். அதை டைம் விட்டீங்க அப்படின்னா பாகு வந்து அப்படியே இறுகி போயிடும். இது மெயினாக மனோரத்தில் பார்க்கக்கூடியது வந்து இது ஒன்று தான். வேறு மற்றது எல்லாமே ஈஸி, உங்களுக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம், ஈஸி. பாகு ஒன்று தான். நம்ம அந்த தக்காளி பதம் காமிச்சோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே கொஞ்சம் சத்தோட வச்சுட்டு எடுத்துருங்க. தக்காளி பதம் இருக்கும்போதே நீங்கள் வந்து
ரொம்ப வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா ரொம்ப இதாக பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் அருமையாக இருக்கும் நமக்கு வந்து. பார்த்திங்களா பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம பாகு வந்து கரெக்டான பதத்தில் எடுத்ததுனால இது வந்து நல்லா ஒட்டியிருக்கு, கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதுதாங்க செட்டிநாட்டு மனோவளம். பார்த்தீங்களா, உங்களுக்கு சத்தம் கேட்குதா? நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி பாகு வந்து கரெக்டாக காய்ச்சி நீங்கள் கலந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வதக்குன்னு இருக்காது. நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆனாலும் இதாக இருக்கும், மொறுன்னு இருக்கும். அதான் இந்த பாகு தான் முக்கியமாக உள்ளது. இது நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம்.